ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த மாதிரி பூஜை கூட மினி கூட இதுக்கெல்லாம் வந்து ஹைட் வந்து ஒரே ஈவனாக வரதுக்காக லேடர் நாட் போடுறோம் இல்லையா. லேடர் நாட் போடுறது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகினர்ஸ்க்காக நான் இந்த வீடியோவில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். நம்மளுக்கு லேடர் நாட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கூடையில் நான் காமிக்கிறேன். இந்த ஏணிப்படி மாதிரி ஏணிப்படி முடிச்சுன்னு தான் தமிழில் சொல்லுவாங்க. ஏணிப்படி வரும் இல்லையா, அது மாதிரி இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்மளுக்கு ஹைட்டில் வரும். ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரே அளவு இருக்கிறதுக்காக தான் நம்ம இது போடுறோம். மினி கூடை போடும்போது எல்லா கூடைக்கும் இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து பெரிய கூடை கூட ஏதாவது டிசைன் போடுறீங்களே, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லேடர் நாட் போட்டால் தான் அது பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகும். நம்ம கிராஸ் கட் கூட போடுறோன்னா அதுக்கு நம்மளுக்கு லேடர் நாட் தேவை கிடையாது. இந்த மாதிரி பூஜை கூட ஒன் ரோல் கூட இது மாதிரி எல்லாம் போடும்போது நீங்கள் வந்து இந்த லேடர் நாட் போட்டு போடலாம். வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கூடையில் ஒரு லைன் சுற்றி போட்டு கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு கார்னர் திரும்பி இது மாதிரி வந்திருக்கும். நம்ம ஹைட் வரைக்கும் போடும்போது நம்மளுக்கு அழகாக வரும் அந்த ஸ்டார் ஷேப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நான் சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டேன் இல்லையா, அதை உள்ளே சொருகி முடிச்சுட்டு இது லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் பிகினர்ஸ்க்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்டார்ட் பண்ண ஒயர் கொஞ்சமாக விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒயர் முதல்ல உள்ளே சொருகி விட்டுடலாம். நான் நல்லா டைட்டாக போட்டிருக்கிறதால இது உள்ளே போகவே மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரு 3 நாட் போகிற அளவுக்கு சொருகி விட்டால் கூட போதும். அந்த ஒயரை நான் உள்ளே சொருகி விட்டுட்டேன். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை நம்ம லேடர் நாட் போடுறதுக்கு இப்படி கொண்டு வந்துடணும். இப்போது இந்த ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒயரை நான் ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக கொண்டு வந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி பின் பக்கமாக தள்ளி லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் இதை வந்து மேல் பக்கமாக இப்படி தள்ளி விட்டுக்கலாம். ஒரு வளைய மாதிரி நம்மளுக்கு வரணும். அதில் இப்படி ரன்னிங் ஒயரை உள்ளே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த நாட்டில் இருக்கு இல்லையா மேலே போகிற ஒயர், அதை ரன்னிங் ஒயரில் கொடுத்து வெளியே எடுத்துடணும். இப்போ ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஒயரை மேல் பக்கம் டைட் பண்ணால் நம்மளுக்கு லேடர் நாட் கிடச்சிரும். இதுக்கு மேலே அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இதுதான் லேடர் நாட். ஏணிப்படி முடிச்சு நம்ம வந்து சரி சமமாக எந்த கூட போடணும்னு நினச்சாலும் நம்ம வந்து இந்த லேடர் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹைட் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வரும். நம்ம இப்போது பூஜை கூட தான் இது போட போகிறோம். அதனால் ஹைட் வந்து ஒரே அளவு இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் இந்த லேடர் நாட் போட்டு இதை முடிச்சிருக்கோம். இப்போது இதே மெத்தடில் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு செகண்ட் லைன் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே வந்த உடனே மறுபடியும் லேடர் நாட் முடித்து நம்ம தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம். இதே மெத்தடில் ஹைட்டு எவ்வளோ வருதோ நான் அந்தளவுக்கு போட்டு வரேன். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 15 லைன் ஹைட் வர அளவுக்கு நான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் ஹைட் போட்டு கொண்டு வந்துடுறேன்.
இந்த ஸ்டார் ஷேப் பூஜை கூடையில் நான் பார்த்தீங்கன்னா 8 லைன் போட்டு கொண்டு வந்துட்டேன். நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் வந்திருக்கும். இது மாதிரி வந்திருக்கும். நான் பிகினர்ஸ்க்காக இன்னொரு தடவை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் நம்ம ஹைட் போடும்போது வந்துடுச்சு பாருங்கள். நம்ம மிக்சர் நாட்டில் போட்டதால் நம்மளுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் பியூர் ரெட் கலரில் போட்டிங்கன்னா இதே ஷைனிங் வந்து மேலேயும் வரும். கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் இது போட்டிருக்கேன். நான் பிகினர்ஸ்க்காக இதில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை நம்ம நாட் போடுறதுக்கு இப்படி மடிப்போம் இல்லையா, இப்போ லேடர் நாட் போடுறதுக்கு இப்படி உள் பக்கமாக வச்சுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக இப்படி மடித்து வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு நாட். இந்த லேடர் நாட் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு நாட். அதை வந்து கொஞ்சம் இப்படி பின் பக்கமாக இப்படி லூஸ் பண்ணலாம். லூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒயர் இங்கே வரும் இல்லையா, அதை வந்து மேல் பக்கமாக இப்படி திருப்பி தள்ளி விடணும். இங்கே அந்த ஒயரை இப்படி மேல் பக்கமாக நம்ம தள்ளும்போது இங்கே ஒரு வளையம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த நாட்டில் இருக்கிற இந்த மேலே போகிற ரெட் கலர் ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் கொடுத்து வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் உள் பக்கமாக இருக்கு இல்லையா, அதை உள் பக்கமாக இப்படி இழுத்தா நம்மளுக்கு நாட் டைட் ஆகிடும். நம்ம ஒரே ஹைட் வந்துடும். இந்த 8 லைன் வந்து ஒரே ஹைட்டில் இருக்க பாருங்க. எங்கே லேடர் நாட் போட்டிங்கன்னு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மற்றபடி ஹைட் வந்து ஒரே அளவு வந்துடும். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை இப்படி முன் பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் நாட் போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து நம்ம போடுறது 9th லைன். இப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். மறுபடியும் இங்கே வந்து முடிக்கும் போது லேடர் நாட் போட்டு முடிக்கணும். நான் இதே மெத்தடில் இன்னும் நான் எத்தனை லைன் ஹைட் வருதோ போட்டு கொண்டு வந்துடுறேன். இதை ஃபினிஷ் பண்ணுறது எப்படி நான் போட்டுட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு லேடர் நாட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கூடையில் நான் காமிக்கிறேன். இந்த ஏணிப்படி மாதிரி, ஏணிப்படி முடிச்சுன்னு தான் தமிழில் சொல்லுவாங்க. ஏணிப்படி வரும் இல்லையா, அது மாதிரி இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்மளுக்கு ஹைட்டில் வரும். ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரே அளவு இருக்கிறதுக்காக தான் நம்ம இது போடுறோம். மினி கூடை போடும்போது எல்லா கூடைக்கும் இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து பெரிய கூடை கூட ஏதாவது டிசைன் போடுறீங்களே, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லேடர் நாட் போட்டால் தான் அது பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகும். நம்ம கிராஸ் கட் கூட போடுறோன்னா அதுக்கு நம்மளுக்கு லேடர் நாட் தேவை கிடையாது. இந்த மாதிரி பூஜை கூடை, 1 ரோல் கூடை இது மாதிரி எல்லாம் போடும்போது நீங்கள் வந்து இந்த லேடர் நாட் போட்டு போடலாம்.